கார் கறக்குறீங்க. ஓகே. நாங்கள் இந்த உலகங்களுக்காக ஜெபிப்போம். ஜெபிக்க நான் சொல்றேன், யாராவது பார்த்தீங்களோ அது ஜெபிங்க. அதுக்கு வந்து நாங்கள் இப்போ இந்த உலகத்தில் பார்த்தோம்னா நாங்கள் கிறிஸ்தவங்கள் ஜெபிக்காட்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது. இப்போ இந்த உலகம் முழுக்க பார்த்தோம்னா பாருங்க, வர வர அழிவும், வர வர இன்னும் சனம் விக்கெட்டும், இன்னும் இன்னும் அந்த பொல்லாத காரியங்களுக்குள்ள கடந்து போறாங்க. ஆனா அந்த பொல்லாத காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பிசாசு தான், மனுஷன் இல்லை. ஆனா பிசாஸ் மனுஷனை பாவிக்கிறான். நான் உண்மையில இவங்க செய்யற காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன் செய்தா அவனை ஜெயில போட்டு அவனை தூக்கிலையும் போட்டுருவாங்க. அவ்வளவு பொல்லாத காரியங்கள். அதே காரியங்களை தலைவர் செய்யறாங்க. உலக தலைவர்கள், பெரிய பெரிய உலக பெரிய இவன் பேர் சொன்னா பிரச்சனை இல்லை, டொனால்ட் ட்ரம்போ இல்லாட்டி பூட்டினோ இல்லாட்டி யாருண்டான இவங்க எல்லாம் செய்யற காரியங்களை பாத்தீங்கன்னா, நெத்தானியாவோ எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான சனங்களை சிம்பிளா கொலை செய்துட்டு போறாங்க. ஆனா இதே ஒரு தனிமனிதன் செய்தா அவனுக்கு ஜெயிலும் தூக்கு தண்டனையும் கிடைக்கும். ஆனா அவங்க செய்து தப்பி நல்ல ஈஸியா வாழ்றாங்க. எல்லாமே பிசாசின் கையில இந்த உலகம் இருக்குது. உலக தலைவர் எல்லாம் உலகத்தை ஆள்றவங்களுக்கு பிசாசின் கையில இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு இருக்க அந்த அதிகாரத்தை, தங்களோட அதிகாரத்தை விரிவுபடுத்தணும், அதிகாரத்தை உலகம் முழுக்க நான் ஆளணும், எங்களுக்கு தங்களோட செல்வாக்கை காட்டணும்ன்றது. அதுக்காக ஜனங்களை கொள்றது. இதுக்கெல்லாம் ஈக்குவலா ஒரு மனுஷனை கொள்றது ஓகேன்னு பாருங்க. மத பேராசை, சுயநலம், இப்ப எல்லாத்தையும் நான் எனக்கு வச்சுக்கணும், எல்லாம் எல்லாம் என்னோட இருக்கணும், எனக்கு வேணும் வேணும்ன்றது. இந்த எண்ணெய்கள், நிலங்கள், இந்த உலகத்துக்கு எல்லாம் எல்லாம் கடவுள் கொடுத்தது. இவங்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் இவங்களே இல்லை. கடவுள் உலகத்தை படைச்சது மனுஷன் ஆண்டு நல்லா வழியா வாழ சொல்லி. இந்த தங்கங்கள் எல்லாம், இந்த கற்கள் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த மின்னர்கள் எல்லாம் கொடுத்தது தேவன் மனுஷன் நல்லா வாழ சொல்லி. ஆனா அதை சொந்த நாட்டுல எடுத்தா பரவாயில்ல, பக்கத்து நாட்டுல போய் சண்டை பிடிச்சு அதை எடுக்கிறதுக்காக சண்டைகளை உருவாக்குறாங்க. மற்றது வெறுப்பு, இனங்கள், அரசியல், மதங்களை வச்சு இன வெறுப்பை கொண்டு வந்து ஆட்சிக்கு வர்றது. மற்றது அவங்களோட ஆட்சி, இந்த ஒரு நாட்டை ஆளுறதுல தோல்வி கண்டதான இந்த அடிப்படை. தங்க நாட்டுல காசுல பணம் வேண்டாம், அவங்களோட தோல்வி, அவங்களோட ஆள தெரியல நாட்டை. அது தோல்வியால வேற எங்கேயாவது பணத்தை எடுப்போம், வேற எங்கேயாவது நாங்க கிரீட்டிங் பண்ணி ஏதாவது ஒன்று மற்றவங்க புடுங்குவாங்க சொல்லி யோசிக்காங்க. பெரிய பெரிய அமெரிக்கா கூட இதுதான் செய்யுது. தங்களோட காசு இல்லைன்னு வேறு நாட்டுல போய் புடுங்க பாக்குறாங்க. மற்றது இதோட மோசமான இது வந்து இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்றவங்க, அவங்களுக்கு இந்த யுத்தம் நடந்ததுதான் பெரிய பெரிய பிசினஸ். அவங்களுக்கு இந்த உலகத்துல அமைதியா இருந்தாண்டா அவங்களுக்கு வேற லாபம் எல்லாம் இல்லாம போயிடும். எல்லா சேனலும் நல்லா இருந்தாண்டா அவங்களுக்கு ஆதாயம். அவங்க இதை பின்னின்று இயக்குறது. மற்றது கிறிஸ்தவ எங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆன்மீக இதுல அவங்களுக்கு கூட்டுத்தன்மை, இவங்களுக்கு ஒரு கண் சொருகி போன கூட இவங்க எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு அமைதி அன்பை தெரியல அவங்களுக்கு. அதுக்கு பதிலாமல் அழிக்கிறதையும் கொல்றதையும் எல்லாத்தையும் எடுக்கணும். பிசாசு கொல்லம் அழிக்காம இருக்கான்னு சொல்லி அந்த வேதத்துல இருக்கு. அப்ப எல்லாம் இந்த கட்டுக்களை ஜனங்களை விடுதலாக்கிறதுக்கு நாங்க தான் ஜெபிக்கணும். இந்த இதெல்லாம் பிசாசு இந்த மனுஷங்களை வச்சு பாவிச்சு இந்த உலகத்தை உண்மையா நான் யோசிப்பாங்க. நாங்க இந்த உலகம் முழுக்க ஒரு ஒரு படிச்சு வளர்ந்தவன் என்ன செய்யணும், அந்த ஜனங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா லைஃபா கொடுக்கணும், பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு, சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு. ஆனா ஒப்போசிட்டா தான் ஒர்க் பண்றாங்க. எந்த பிசாசுக்கான உலகம் இருக்கு. அப்ப இந்த கிறிஸ்தவன் நாங்களாம் அவங்களுக்கு ஜெபிக்கிறதோ, அவங்கள அந்த தேச தலைவர்களுக்காக அவங்களுக்கு விடுதலாக்குறதோ நாங்க ஜெபிக்காட்டி இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. ஆனா ஃபைனலா இந்த சமாதானம் சாத்தியம் சாத்தியம். ஏன்னா இயேசு சொன்னாரப்பா, இயேசு சொன்னார், திருடன் திருடவன், யோவான் 10:10 இருக்கு, திருடன் திருடவன் கொல்லம் அழிக்க மட்டுமே வருகிறான் சொல்லி. ஆனா அதுக்கு கடைசியா சொல்றேன், நானும் அவளுக்கு ஜீவன் உண்டா இருக்காம. அப்ப அவர் ஜீவன் கொடுக்கறவங்க இருக்கிறார். இவங்களை இவ்வளவு அழிச்சாலும் அதை ஜீவன் கொடுக்கறதுக்கு அப்ப இயேசு பெருசா இவங்க பெரியவங்களா. அப்ப ஆனா பெரிய இருந்தாலும் அந்த ராட்சியத்தை அந்த இதை கொண்டு வர நாங்கள் அப்ப நாங்கள்லாம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இந்த உலகத்துல நாங்கள் தேவன் ராட்சியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சமாதானம் பெருகும் இல்ல தேசங்கள்ல, அமைதி பெருகும். இந்த 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 கிரீடியான இந்த பொல்லாதாக்கள் எல்லாம் வந்து தேசத்துல இருந்து அவங்களுக்கு விலக்கி நல்ல ஆக்களை ஆட்சியை கொண்டு வருவார் தேசத்துல. அமெரிக்கா எல்லாம் எலக்ட்ரான்னா பெரிய ஆக்கள், பெரிய மகிழ்ச்சி, டொனால்ட் வந்துட்டார், அவர் பெரிய கடைசியா பார்த்தா அவனால எல்லாருக்குமே தலைவலியா இருக்கு. எல்லாரும் யார் வந்தாலும், ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படையில, அவங்களுக்கு ரட்சிப்பின் வழி தெரியாது, அன்பின் வழி தெரியாது. அவங்க எல்லாம் பிசினஸ் மைண்ட்ல இருக்காங்க இல்லையா, தனக்கு எவ்வளவு லாபம் வரும், ஒன்று செய்ய எவ்வளவு லாபம் வரும், அது சுயநலம் தான். அது எல்லாம் ஏற்கனவே கோடிக்கணக்கான பணம் வச்சுக்காங்க, இன்றைக்கு நாளைக்கு செத்து போவாங்க, வயசு வந்துட்டு அவனை எப்போ செத்து போறான்.
ஆனா அதுக்குள்ள என்னன்னு சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சேர்த்து என்ன செய்ய போறாங்க, இங்க கொண்டு போறாங்க. பிசாசு அவங்களோட கண்ணை கூடாக்கி ஏமாத்துது அவங்களை. நீ இன்னும் செய்யாது, இன்னும் செய்யாது. ஆனா பெட்டிக்க போன அப்புறம் அவனுக்கு ஒரு மண்ணங்கட்டி ஒன்று கொண்டு போறேன், ஒரு சிங்கிள் பெனிக்கு அவன் கொண்டு போறேன். அவனுக்கு இருக்கிற சொத்து எத்தனை பரம்பரைக்கு வேணா, அந்த பரம்பரை வாழ போறோம் இல்லை. ஒரு ஒரு அநியாயத்திற்கு அப்ப அவங்களை விடுதலாக்க வேண்டியதுங்கிற பொறுப்பு ஏசாயா 9:6 இருக்கு. அதேதான் இயேசுவை பற்றி, இயேசு இந்த பிறப்பை பற்றி முன் சொல்லப்பட்டது. அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ளதவன், நித்திய பிராஸ், சமாதான பிரபு. அப்ப அது பேர்ல வந்து சமாதான பிரபு. இந்த சமாதானங்களுக்கு பிரபு அவர் தான். அப்ப அவரை இல்லாமல் இந்த உலகத்தில் சமாதானம் பெறாது. சமாதான பிரபு பைபிள்னு சொல்றது இவரான் சமாதானம். வேற எந்த உலகத்தை எந்த கொம்பனாலையும் சமாதானம் முட்டையிலாது. அது இயேசுதான் சமாதானத்துக்கு பிரபு. இப்ப அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றது நாங்கள். அப்ப நாங்கள் இதை பற்றி சொல்லாட்டி, நாங்கள் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, நாங்கள் அன்பை விதைக்காட்டி அந்த இடத்துல கலையும் புல்லும் பொல்லாத காரியங்களும் கொலையும் வரையும் அதுதான் மிஞ்சி போயிருக்கும். அப்ப அன்பை விதைக்கிறதுங்கிற பொறுப்பு நாங்கள் விதைக்கிற மட்டுமில்ல, அதுக்கு நாங்கள் ஜெபிக்கணும். அப்ப நீங்க உணர்த்த பிறகு வந்து ஜெபிங்க. சுரேகா பாஸ் வந்து நீங்கள் பாஸ் அரசு வந்து ஜெபிக்கலாம். தேசங்கள் எல்லாம் ஒரு அமைதியா வாழ உண்டதுக்காக ஜெபிங்க. மற்ற தேசங்கள் ஒவ்வொரு இந்த சண்டை நடக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கால 70 கிறிஸ்தவங்களை கொலை பண்ணது. கிறிஸ்தவங்கள் பாதிக்கப்பட்டு இந்த இந்த இதனால அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. மற்ற அந்த அழிவை கொண்டு வர பிசாசுக்கு எதிராக மற்ற உலக தலைவர்கள் வந்து நல்ல முடிவுகள் எடுக்கணும், நல்ல வழிகாட்டலுக்கு வரணும். தேவன் அறிவுரை, அந்த பைபிள் அறிவுரையில அவங்க பார்க்கிற மாதிரி அவங்களுக்கு அங்க திறக்கப்படணும். அதுக்கு ஜெபிக்கணும். மற்றது தேசங்கள்லாம் தேவன் ராஜ்யம் அறிவிக்கப்படணும். இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டதான் இந்த உண்மையா விடுதலை இந்த தேசங்களுக்கு. அப்ப நாங்க அதை அந்த தேசங்களுக்கு சத்தியம் போறதுக்காக நாங்க ஜெபிக்கணும். நல்ல தலைவர்கள், தேசங்களை ஆள்றதுக்காக நாங்க ஜெபிக்கணும். அவங்களுடைய இதயங்கள் மாறி, அவங்களோட ஒரு பொல்லாத இதயங்கள் மாறி ஒரு சொஃப்டான இதயங்களா மாறட்டும். இல்ல அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. நாங்கள் அப்ப இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த பலஸ்தீன், அங்க ஒரு நாடுகள்ல இருந்து யுக்ரைன், எல்லா இடம் இதே மாதிரி உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் பாதிப்பு இருக்கு. அந்த ஜனங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் இருக்கணும். அவங்கள ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க, ஜனங்களா மாறணும்னு சொல்லி யாராவது வந்து ஜெபிக்கிறீங்களா? வாங்க, மைக்கில் யாருக்கு தேவைப்படுதோ வாங்க வந்து ஜெபிங்க. ஜெப கூட்டம் தானே ஜெயிப்பேன் நாங்கள். அவங்க தேசங்கள் நான் ராத்திரி நெடுதல் யோசிக்கிறேன். ராத்திரி யோசிக்க சரியான ஒரு பாரமான் என்ன நாங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். சும்மா பாரப்பட்டு என்ன நம்ம கவலைப்பட்டு எங்களுக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க முடியும், எப்ப யுத்தம் நடக்கும், எப்ப தலையை கொண்டு கொள்ள முடியாத மாதிரி தான் உலகம் போய்கொண்டு. ஆனா அதை மாற்றலாம், எங்களால மாத்தலும், இதெல்லாம் தடுத்து நிறுத்தலும், இந்த யுத்தங்கள் எல்லாம் நிப்பாட்டலும். உண்மையில நம்ம சிலவனுக்கெல்லாம் ஜெபிச்சோம், சிலவங்கள எவ்வளவு சேஞ்ச் இருக்கு பாருங்க. அப்படி இந்த தேசங்களுக்கு நம்ம கிறிஸ்தவங்க ஜபிச்சா நடக்கும். நான் சின்னாக பெரிய இல்லை, இயேசு நாமம் பெரிய நாமம். அந்த நாமத்தை நான் சொல்லி அது நான் எங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை. அவர் சொன்னதை நாங்க செய்ய வேண்டிய எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நாங்க ஜபிக்கணும். ஆமென். யாராவது வாரீங்களா ஜபிக்க? வாங்க. ஆமென். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த உலகத்திலே தகப்பனே, இந்த உலகத்தை உம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினீரப்பா. இந்த உலகம் தகப்பனே, உலகத்தின் கடைசி பரியந்தம் உம்முடைய நாமம், உம்முடைய ரட்சிப்பு செல்லணும் தகப்பனே. இந்த உலகம் அழிந்து போறது உங்களுடைய சித்தம் இல்லை. ஒவ்வொருத்தரும் தகப்பனே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும், ஒவ்வொருத்தரும் உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும், அந்த ரட்சிப்பை அனுபவிக்கணும் தகப்பனே. நன்றி, நன்றி அப்பா. எல்லா இடத்திலும் தகப்பனே தேவ ஊழியர்களை எழுப்பிவிட்ட கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நாடு நாடாக, தேசங்களாக, கிராமங்களாக, நகரங்களாக, எல்லா இடத்திலும் தகப்பனே, எல்லா இடத்திலும் தகப்பனே தேவ ஊழியக்காரர்களை எழுப்பி தகப்பனே உண்மையான சத்தியத்தை அறிந்து தகப்பனே எல்லா இடங்களிலும் அதை சொல்லப்பட போற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா உலக தலைவர்களுடைய இருக்கிற எல்லா அகங்காரங்களையும் அகற்றி தகப்பனே அவர்களுடைய இருதயங்களிலே அன்பினாவை ஊற்றி விட்டோம் தகப்பனே. அன்பினாலே தகப்பனே மற்றவர்களை ஆளுவார்களாக தகப்பனே. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க போற கிருபைக்காக நன்றி சொல்றோம். உம்முடைய சித்தத்தின்படி எல்லா நாட்டு மக்கள் தலைவர்களும் மக்களை ஆளுகை செய்கிற ஆள வேண்டிய கிருபைக்காக நன்றி சொல்றோம் தகப்பனே. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய அதிகாரம் அகங்காரங்களை விட்டு தகப்பனே
ஒவ்வொரு கடைசி மக்களையும் அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நேசிக்கக்கூடிய அந்த அன்பை ஊற்றி விட்டதுக்காக நன்றி சோஸ்ரம். ஒவ்வொரு நாட்டிலும் செழிப்பு உண்டாவதாக, ஒவ்வொரு நாட்டிலும் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். எல்லா இடத்திலும் தகப்பனே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, பெருக்கத்தை, செழிப்பை கட்டளிடுகிறேன். நன்றி அப்பா. விசேஷமாக நற்செய்தி எல்லா இடமும் ஊடுருவி செல்லுற கிருபைக்காக நன்றி சோஸ்ரம். மூளை முடுக்கு தெருக்கள், ஸ்கூலுகள், ஆபீஸுகள் எல்லா இடங்களிலும் செல்கிற கிருபைக்காக நன்றி சோஸ்ரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உலகங்களிலும் எல்லா தொடர்ந்து துணிந்து செய்கிற ஊழியக்காரர்களையும் தகப்பனே ஆசீர்வதிக்கும் தகப்பனே. விசேஷமாக தகப்பனே அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரன் மூலம் தான் தகப்பனே இந்த உலகத்திலே ஒரு நற்செய்தி, உம்முடைய ஊழியக்காரன் மூலம் தான் தகப்பனே இந்த உலகத்திலே ஒரு சமாதானம். அவர்கள் தகப்பனே கிருபையும் சத்தியம் நிறைந்த உம்முடைய உண்மையான நற்செய்தியை அறிந்து கொள்வார்களாக. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு விட்டதுக்காக நன்றி சோசுரம். திறக்கப்பட்ட மனக்கண்கள் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து விட்ட கிருபைக்காக நன்றி சோசுரம். ஒவ்வொருவரும் தைரியத்தோடும் தெனாவட்டோடும் திறந்த தகப்பனே உம்முடைய நற்செய்தியை, அதாவது நீர் பண்ணின பினிஷ் ஒர்க்கை மாத்திரம் சொல்லுவார்களாக. தேவையில்லாத அலப்பறைகள் அலம்புகளை விட்டு தகப்பனே நீர் சிலுவையிலே முடித்து விட்டீர். உயிர்த்தெழுதல் மூலம் வந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் தகப்பனே செல்வார்களாக. மற்றது தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்களாக. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தாங்கள் ராஜாக்களும் ராஜரீக ஆசாரியர்களாகவும் இப்பொழுது இருக்கிறோம் என்பது அந்த மனநிலைமையை அறிந்து கொள்வார்களாக. நன்றி அப்பா. அந்த தெளிவை கொடுத்து விட்டதுக்காக நன்றி சோசரம். நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே தகப்பனே இந்த உலகம் ஒன்றும் இல்லையப்பா. ஏனென்றா இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து பெரியவர். ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமீன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏனென்றா இந்த உலகம், அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் என்றாலும் எல்லாவற்றும் எல்லாம் எங்களுடையது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் மகிமை நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லும் ஆலயங்களாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் வாழும் ஆலயங்களாக இருக்கிறோம். ராஜாக்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நாங்கள் சொல்ல ஆகும் கட்டளையுடன் நிற்கும் தகப்பனே. ஊழியக்காரர்களை எல்லா இடத்திலும் எழுப்பிவிட்ட கிருபைக்காக நன்றி சோசரம். அவர்கள் ஊடாக பெரிய பெரிய அற்புதங்கள், எழுப்புதல்கள் எல்லா தேசங்களிலும் நடக்கிற கிருபைக்காக நன்றி சோசரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சோசரம். விசேஷமாக தகப்பனே பெரிய நாடு என்று சொல்லி தகப்பனே அந்த நாட்டிலே தகப்பனே உம்மை பற்றிய அறிவு இல்லாமல் சங்காரமாகிறார்கள். அந்த இடங்களிலே UK, அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய இடங்களிலே உம்முடைய ராஜ்யம் மிகவும் படுவேகமாக கட்டி எழுப்ப போற கிருபைக்காக நன்றி சோசரம். நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊடாகவும் ஊழியக்கார பிள்ளைகளூடாகவும் எல்லா இடத்திலும் உடைய நற்செய்தி கொண்டு சொல்லப்பட்டு விட்ட கிருபைக்காக நன்றி சோசரம். பார்லிமெண்ட் எல்லா நாட்டு தலைவர்களுடைய இடங்களிலும் சொல்றதுக்காக நன்றி சோசரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சோசரம். நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கட்டளிடுகிறேன், சந்தோஷத்தை கட்டளிடுகிறேன் தகப்பனே. அந்த போர் எல்லா இடத்திலும் நிப்பாட்டப்படுவதாக, அந்த ஆயுதம் செய்யப்படுகிற இடங்கள் தகப்பனே முடங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆயுதம் செய்ய தோத்து போன பிசாசை அந்த அவங்களை விட்டு அகன்று போன்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் மாத்திரம் நிறைவேறுவதாக தகப்பனே. சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சோசரம். நன்றி அப்பா. சிரிப்பின் சத்தத்தை கட்டளையிடுகிறேன் தகப்பனே. பரலோக ராஜ்யம் தகப்பனே புளித்த மாவை போல எல்லா இடமும் பெருகி எல்லா மக்களையும் தகப்பனே உப்ப பண்ணிவிட்ட கிருபைக்காக நன்றி சோசரம். பரலோக ராஜ்யத்தில் உள்ள சிந்தையிலே மகிழ்ச்சியிலே வாழ்வார்களாக. ஏனென்றால் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிப்பார்களாக. நன்றி தகப்பனே, நன்றி சோசரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதுக்காகவே எல்லா பிள்ளைகளையும் எழுப்பிவிட்ட கிருபைக்காக நன்றி சோசரம். ஜெபத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஜோனி. ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். நல்ல அழகா ஜெபிச்சிங்க. நாங்க எல்லாரும் அப்படி ஜெபிக்கணும். ஜெபத்தை கூப்பிட்டாக்க வந்து ஜெபிச்சு பழகுங்க, ஜெபிக்கணும். சங்கீதம் 46:9 சொல்லுது, அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை உடைத்து ஈட்டிய முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். தேவன் யுத்தங்களை நிப்பாட்டுற, அதை ஓய பண்ணுறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்ப இதுக்கு முடிவு தேவன் தான். மனுஷன் என்னதான் பிடிச்சாலும் அந்த தெரியுமா, அந்த ஊர்ல ஒரு மீன் இருக்கு, அது எவ்வளவு பிடிச்சாலும் வலிக்க நீங்க பிடிக்க முடியாது அந்த மீன். எனக்கு அனுபவம் இருக்காது.
பிடிச்சிங்கன்னா வழக்கு ஒரு காலம் கையில பிடிக்கலாம். அப்படித்தான் இந்த உலக தலைவர் எல்லாருமே இந்த சமாதானம் சவாலுக்கு பேசுறாங்க ஒழிய அவங்க ஒருத்தர் கையிலையும் சமாதானம் மாட்டுப்படுத்தல. ஏன்னா அவங்க சரியா தேர்ற வழி இந்த கிறிஸ்துவ வழிதான் நம்ம சமாதானம். ஒரு எந்த மார்க்கம் வழி இதுலயும் போய் சமாதானத்துக்கு இடமே இல்லை. அப்படி இருந்தா இயேசு வந்திருக்க தேவையில்லை. இயேசு சொல்லிக்க மாட்டார் நான் சமாதான பிரபுன்னு சொல்ல தேவையில்லை. உலகத்திலேயும் ஒரு சமாதானம் மனுஷனாலையும் கொண்டு வர மாட்டார். அவர் சமாதான பிரபுன்ற பேரே அவருக்கு வராது. அவரால் மட்டும்தான் சமாதானம் இந்த உலகத்தில். கிறிஸ்துவால் நமக்கு இந்த கிறிஸ்தவனும் இந்த கிறிஸ்தவம் வளர்றதால உலகங்கள் சமாதானம் அடையும். ஒரு நீங்க என்னதான் செய்யலாம், என்னதான் பெரிய தலைவர் எவ்வளவு பட்டம் படிச்சு வந்து பெரிய நாட்டை ஆள வந்தாலும் சமாதானம் பெற போற இல்ல. கண் கூட பாக்குறோம். அது சும்மா சொல்லல, அது கண் கூட பாக்குறோம். பெரிய பெரிய படிச்ச பெரிய பட்டம் வாங்கி பெரிய பெரிய கிராஜுவேஷன் எடுத்தாங்கலாம் உலகத்தை ஆள்றாங்க. ஆனா அவங்களால சமாதானத்தை கொண்டு வர முடியல, தேசத்தை ஆள முடியல, ஒரு எக்கனாமிக்க கொண்ட்ரோல வச்சுக்க முடியல, ஜனங்களே ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு நடத்த முடியல. அப்படி எங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவம் தான் இந்த உலகத்துக்கு சமாதானத்துக்கு வழி. கிறிஸ்தான் அதுக்கு வழி. அவர்தான் சமாதான பிரபு. இல்லையா? நன்றி சிஸ்டர், நல்லா ஜெபிச்சிங்க. நாங்க எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பெரிய அழிஞ்சது முறை என்ன இப்போ இப்ப பல சனத்துல 40,000 சனம் செத்தண்டா அவ்வளவு சனமும் கிறிஸ்து அறியாமல் மறிச்சு போகுது. ஆனா பரலோகத்துல உருத மனிதனாலே பரலோகம் மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். ஆனா இவ்வளவு கோடிக்கான சனங்கள் பிசாசு ஈஸியா கொலை பண்ணிட்டு போறான், கொண்டுட்டு போறான். அதை குறிச்ச ஒரு குற்ற உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. இவ்வளவு சனம் செத்த குறிச்சு யாருக்கும் ஒரு உணர்வே இல்லை. அது சனம் செத்த அப்புறம் முதல் நாள் அதுல 4 ஹோட்டல் கட்டணும், பில்டிங் கட்டணும், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நிக்கிறாங்களா அவங்க. அந்த ஒரு செத்த குறிச்ச ஒரு கவலை இல்லாத ஒரு பிசாசு இந்த உலகத்துல இந்த ஜனங்கள் வாழுது. பிசாசுக்கு அவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்காங்க இந்த உலகத்துல. அப்ப அதுக்குள்ள இருந்தோம் நாங்கள் எப்படியே பார்த்தோம் இருக்க கூடாது. நம்ம ஜெபிக்கணும் தேசங்களுக்காக. சொந்த ஜபத்திலையும் ஜெபிங்க தேசங்களுக்காக. இது அந்த அழிவு நிறுத்தத்தான் நான் எங்களை வச்சிருக்கேன், இந்த அழிவுகளை. அல்லையா? நன்றி. பாஸ் இளங்கோ ஏதாவது மெசேஜ் செய்தி செய்யப்படுறீங்களா? உங்களுக்கு இருக்கா? ஓகே, நாங்க எங்களோட சபை ஜனங்களுக்காக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கணும். நன்றி ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு உங்கள் சபைக்காக நன்றியான சபை மூலம் ஆண்டவரே நாங்கள் சிறிய ஊட்டம் பெரிய ஊட்டம் என்றால் நம்முடைய சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் நாங்கள் ஒரு பலசாலிகள் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அறிந்து உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பின்பற்றுகிறோம். வார்த்தையை நாங்கள் ஒரு கலப்பில்லாமல் நாங்கள் பேசி இதை நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். அது மனுஷ புத்திக்கும் மனுஷ காரியங்களுக்கும் எங்களுக்கு எட்டுமோ இல்லை நான் அது சரி வருமோன்னு நான் நினைக்கவில்லை. வார்த்தை சொல்றபடியா நாங்கள் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவ நாமத்தை எங்களுக்கு தந்திருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை எங்களை பயன்படுத்துமாறு எங்களுக்கு தந்திருக்கு. அந்த நாமத்திலே சபையில இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிபூர்ண ஆரோக்கியம், செழிப்பு, சந்தோஷம், மனமகிழ்ச்சியாலே மகிழ்ந்திருப்பார்களாக. அவள் வாழ்க்கையிலே என்ன தேவைகளோ எதிர்பார்த்துருக்க அந்த தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பரிபூர்ணமாய் நீங்க கொடுத்து விட்டுருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். அறிந்து நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆண்டவரே. நான் ஒரு நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். அவர் கையிட்டு செய்ய காரியங்கள், பிசினஸ்கள், வேலைகள், அவள் விசா காரியங்கள், அவளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக. அவருடைய பிள்ளை அந்த வாழ்க்கையில படிப்பு, ஞானம், அறிவு, வேலைகள், தொழில்கள் எல்லாம் பல்கி பெருகுவதாக ஆண்டவர். அவள் விரும்பின காரியங்கள் கேட்கறதுக்கும் நேர்க்கிறதுக்கும் அதிகமாக அவள் வாழ்க்கையில வந்து சேரும்படியாக செபிக்க ஆண்டவரே. இந்த புதுசா வந்திருக்க இணைந்திருக்க ஒரு பிள்ளைகளுக்காக செபிக்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன தேவைகளோட வந்து இணைந்திருக்கோம் அந்த தேவைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்கள் பரிபூர்ணமா வாழ்க்கையில உண்டாகும்படியா கட்டளை கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால. அவர்களுக்கு வியாதிகள் நீங்கட்டும், நல்ல மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகட்டும். வார்த்தை அறிவு அவளுக்கு பெருகட்டும். அந்த உங்க சத்தியத்தை அறிவு அவள் கண்கள் திறக்கப்பட்டு இந்த கிறிஸ்தவத்தை சரியா அறிந்து கொள்ளத்தக்காய் உண்மை அன்பை காணும்படியாக அவள் கண்கள் திறக்கப்படணுமா செபிக்கும் ஆண்டவரே. அதே போல இந்த லண்டன் தேசத்துக்காக செபிக்கிறோம். லண்டன் தேசத்துக்கு ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. சபைகள் இருக்க ஜனங்கள் தவறான வழியில போய்கொண்டிருக்க ஜனங்கள் மத்தியில ஒரு மனமாற்றம் உண்டாட்டும், வார்த்தையை குறித்த ஒரு வாஞ்சை உண்டாட்டும் ஆண்டவரே. அவருடைய கூட்டாட்டங்கள் நீங்கி அந்த சத்தியத்தை அறிகிற அந்த ஜனங்களாய் மாறட்டும். இந்த கூட்டங்கள் வந்து இணைந்து கொள்ளுமாறு அவளுக்கு இதயங்களே ஒரு வாஞ்சை உண்டாட்டும். நான் இந்த ஒவ்வொருத்தரும் சேவனும் பொழுது அநேகர் காணும்படியாக கண்கள் திறக்கப்பட்டும், செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைகள் ஆண்டவரே அவள் இதயங்களிலே போய் அவளுக்கு ஒரு மனமாறுதலை உண்டாகட்டும். அதே போல கனடால இருக்கிற சபைகளுக்கு செபிக்கிறோம். அந்த சுற்றி இருக்கிற ஒரு ஜனங்கள் மத்தியிலும் ஒரு இந்த சத்தியத்தை அறிவு வரட்டும்.
அவள் வந்து இந்த கூட்டங்களோடு இணைந்து கொள்ளுவார்களா இயேசு சொன்னாங்க. அவர் போன சபைகள் இருக்கிற ஜனங்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய சேர்ந்து பழைய விசுவாசிகள் ஒரு மாற்றம் உண்டாட்டும், இந்த சத்தியத்தை கேட்க முடியாத செவிகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. இதை குறித்த ஒரு வாஞ்சை உண்டாட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஏமாற்றான சத்தியங்களில் இருந்து அவள் விலகி ஆண்டவரை ஒரு சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரை. அவர் உற்றவர்கள், அவர் சௌரங்கள், அவர் குடும்பத்தார் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியா செபிக்கிற ஆண்டவரே. அவரை கொண்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆலயம் உருவாட்டம் தேவனை அறிவு ஜனங்களுக்கு விதைக்கத்தக்க அந்த அந்த சகோதரனை நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியக்காரனா நீங்க பயன்படுத்த வேண்டுமா ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற தாளந்தெல்லாம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீடித்த நாட்களா இந்த ஊழியங்களை செய்து அந்த இடத்துல ஒரு பெரிய ராட்சியத்தை கட்ட முடியும் ஆண்டவரே. உம்முடைய 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 அந்த நீ தேர்ந்தெடுத்துக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு பிள்ளைகளையும் ஒரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்து உங்களுடைய திட்டங்களை ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுத்து இந்த சித்தங்களை நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு உண்டு அந்த தேசத்துல ஒரு பெரிய உங்களோட சபைகள் எழும்பி ஆண்டவரே, அநேக ஜனங்களை நீதிக்குட்படுத்துற அந்த மானா நீங்க அவரை கொண்டு வந்து இதில் சேர்த்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை அறிய நல்ல ஒரு வாஞ்சை உள்ள சோதனை நீங்க ஆண்டவரே கொண்டு வந்து உங்களுடைய சத்தியத்தை அதை கற்றுக் கொடுத்து நடத்துறதுக்காக நன்றி சொல்லுவாங்க. அவருக்கு சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியில ஒரு ஒரு பிரவாசிக்கிற ஆண்டவரே, ஒரு அந்த ஜனங்களுக்கு ஒரு 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 நல்ல பாதையை காட்டுற ஒரு ஆண்டவர் நீங்க அந்த வார்த்தைகளை கொடுத்து அவரை கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நீங்க அந்த சவனுக்காக அதே போல ஆஸ்திரேலியாவில இணைந்திருக்க பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ரெக்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவரை சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் அந்த ராட்சியம் பருகுவதாக அவர் பலர்கள் மத்தியிலாண்டு இந்த ராட்சியத்தின் செய்தி பரவணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் வாழ்க்கையில் அவர் குடும்பத்திலும் நல்ல ஆசீர்வாதங்கள் பெருகட்டுமா. கைட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதுபோல இலங்கை தேசத்தில் இணைந்திருக்க ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசாக்கா ஜெபிக்கிறோம். அவள் வாழ்க்கையில் அவர் குடும்பத்தினர் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, எல்லா காரியங்களும் ஆண்டவரே அவள் மன விருப்பங்கள் நிறைவேறணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கும் மற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாச இளங்கோக்கா ஜெபிக்கிறோம், ஹம்சாக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மல்லியாண்டிக்கா ஜெபிக்கிறோம், மதீஷக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நிரோக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ரமேஷ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்றும் அன்டிக்கா ஜெபிக்கிறோம், சுரேகா குடும்பத்துக்காக, விஜயரட்னம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்போ இணைந்திருக்க ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் கிறிஸ்து சந்திக்கப்பட்டு வந்து எங்கள் கண்களுக்கு முன்பாக சாட்சி சொல்வார்கள். தேவைகள் சந்திக்கப்பட்ட அபரிதமாய் அற்புதமாய் அந்த காரியங்கள் சந்திக்கப்பட்டதாக சாட்சி சொல்லும்படியான அந்த காரியங்கள் நடக்க வேண்டுமாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. இதுல இந்த கூட்டத்துல வந்து இணைந்து பல பேர் ஆண்டவர் இந்த சத்தியத்திலே தொடர்ந்து எங்களோட பயணிக்க முடியாமல் பின்மாக்கம் போன ஒரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவள் மீண்டும் வந்து இணைந்து உள்ளாளாக வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவள் மீண்டுமா இந்த கூட்டத்தில் இணைந்து ஒரு வாஞ்சை விருப்பம் உண்டாகட்டும். அவளுக்கு அந்த குற்ற உணர்வுகள் நீங்கி ஆண்டவர் மீண்டுமாய் வந்து இணைந்து கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்திலான இந்த ராஜ்யம் இந்த சபை பெருக வேண்டும். அந்த புது சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் ஆண்டவரே இந்த ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபைகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, இந்த வாசல்கள் திறக்கப்பட்டும் ஆண்டவரே. அதுக்குரிய எல்லா காரியங்களும் கைகூடி வருவது. அதை எப்படி தொடங்க வேண்டும், எங்க தொடங்க வேண்டும், எப்படி ஜனங்கள் நடத்த வேண்டும் அந்த ஞானம் எங்களோட பாசத்துக்கும் அந்த இலங்கையில் இருந்து ஒளிஞ்சிற ஒரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை தொடங்கும்படியாக கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடங்கள் அந்த நல்ல நல்ல ஆராதனை கூடங்கள் உருவாக வேண்டுமாய் செபிக்கிறோம். தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேசத்திலே இருக்க அந்த ஆண்டவரே எல்லா விக்கெட்டான காரியங்கள் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் ஒரு நிரந்தரமான சமாதானம் கிறிஸ்து மூலமாக உண்டாகட்டும். செய்தி போக முடியாத வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லா எக்கனாமிக்ல நல்ல வளர்ந்து பெருகுவதாக ஆண்டவரே. ஜனங்கள் மத்தியில நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பொல்லாத வழிகள் கெட்ட வழிகள் இருந்து ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானமான அன்பின் வழிக்கு அந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்களா இயேசுவின் நாமத்தினாலே. அதுபோல ஜெர்மனுக்காக ஜெபிக்கிறோம், சுவிஸுக்காக ஜெபிக்கிறோம். இந்த யூரோப்பிய தேசங்கள் ஆண்டவரே இந்த செய்தி பெருகுவதா ஆண்டவர். இதை குறித்த நிறைய நான் கேட்கும் ஆண்டு வாஞ்சையை உண்டாகட்டும் ஆண்டவரே. அநேக சபைகள் மத்தியிலே போய் பேசத்தக்க எங்களோட பாசருக்கு நல்ல வழி வாசல் திறக்கப்படுவதாக, அநேக இடங்கள்ல இருந்து அழைப்புகள் வருவதாக இயேசுவின் நாமம். சத்தியம் வந்து பேசுங்க வந்து கேட்கத்தக்கதாக ஜனங்கள் மத்தியிலே ஒரு வாஞ்சை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதுக்கான வாசல் திறக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசத்துக்கு எல்லா தடைகளையும் நான் நிர்மூலமாக்கிறோம். சபை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லா பிசாசின் காரியங்கள், ஜனங்கள் கண்களை கூடாக்கி பிசாசின் காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கிறோம். இப்பொழுது அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நாமத்துக்காக நன்றி ஆண்டவர். அந்த நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றோம். நன்றி அப்பா. இந்த ஒரு பிள்ளைகள் இந்த வாஞ்சியா வந்து தொடர்ந்து இணைந்து கொள்ற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே
உங்களுடைய இதுல ஒரு நல்ல ஊழியக்கால எழும்பி பிரகாசிப்பாளா இன்னும் வரும் காலங்களிலே நல்ல நல்ல ஊழியம் செய்த கிறிஸ்து சொன்ன மாதிரி அவரை விட பெரிதான காரியங்களை செய்வான்னு சொன்ன அந்த வார்த்தை அவள் வாழ்க்கை நிறைவேறுவதாக பெரிய பெரிய காரியங்களை செய்வாளாக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டு ஜனங்கள் மத்தியில் செய்வாளாக இந்த வார்த்தையை அனைவரோடு பேசத்தக்க நல்ல தைரியம் உண்டாயிருப்பாங்க இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டு நன்றி அப்பா. இந்த ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா. இந்த எல்லா ஜெபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்லதுதான். நன்றி. யாராவது யாராவது ஜெபம் தேவை வேண்டாம் வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவை இருந்தால் ஜெபிக்கலாம். பாஸ்டர் பேச வேண்டாம் வாங்க பாஸ்டர். பாஸ்டர் நீ மைக் ஆன் ஆஃப்ல இருக்கு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கேக்குதா? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம். அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா செய்றீங்க. பிரைஸ் லார்ட். ஒரு இந்த மாதிரி டைம் இருக்கா இல்ல வெள்ளிக்கிழமை செய்வோமா? நீங்க பேசுங்க. டைம் இருக்கு. நீங்க பேசினா தான் நிறைவா. சரி, ஓகே. 1 minute தாங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசாடி பொம்பளை இல்லாத கல்யாணம் மாதிரி போயிடும் பாஸ்டர். வாய்க்கு கணக்க வருது சொல்லக்கூடாது. டக்கா நீ பாடி போடு. வசனம் பாப்போம். என்ன வசனம் பாப்போம். வசனம் தான் இல்லை அவங்களுக்கு. ஹல்லேலூயா. 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 பைபிள் எடுத்துட்டு வரோம். எல்லாம் இருங்க. ஒரு 20 minutes இருங்க. நல்ல வசனத்தை எடுப்போம். ஹல்லேலூயா. 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 One second. Hallelujah. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இந்தியா மினிஸ்ட்ரி கூடாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம். உண்மையா நீங்கள் இதுவரை நேரம் நீங்கள் பிரசங்கித்த செய்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நீங்கள் நானும் பாக்கியவான்கள். சத்தியத்தை சரியாக அறிந்திருக்கிறோம். வேத வசனத்தை சரியாக அறிந்திருக்கிறோம். அதற்கூடாக தேவனை அறிகிறோம் என்று தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அன்றைக்கு எடுத்த ஒரு வசனத்திலிருந்து தொடங்குவோமாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது? 2 பேதுரு 1 அதிகாரம் கடைசி எண்ணிக்கிறேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பைபிள் சொல்லுகிறது. அதுவும் பேதுரு தன் ஓட்டத்தை ஓடி முடித்து கடைசியாக இந்த என்ன சொல்றது, 1 second என்ன தெரியுதா? ஓட்டத்தை ஓடி முடித்து தன்னுடைய கடைசி நேரத்துல இதை சொல்ற. சோ அதை சொல்றதால இது கொஞ்சம் ரொம்ப 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 முக்கியமானது. என்ன சொல்றேன், எல்லாத்துக்கு மேலாக நீங்களும் நானும் வசனத்தை பார்த்திருக்கிறது நல்ல. இப்ப வாங்க. ஹல்லேலூயா. நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொலோசியர் 1 அதிகாரம் 21-22. கொலோசியர் 1 அதிகாரம் 21-22. முன்னே ஓகே 18 இங்கிருந்து தொடங்கும். 18 தொடங்கும். எங்களை குறித்து சொல்லப்படுது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இயேசு கிறிஸ்தான் சபைக்கு தலையானவர், சரீரத்துக்கு தலையானவர். ஆனபடியால நாங்கள்தான் சரீரமாக இருக்கிறோம். சபையாக இருப்பதனால் எங்கள் தலையாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவரா இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிக்கொண்டு கடைசியா வரைக்கும் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று முடியுது. சோ ஆண்டவற்ற நோக்கம் எல்லாமே என்ன?
எங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் இணைக்கிறதா, உண்டாக்குறதா. பழைய ஏற்பாட்டு காலத்துல மதங்களிலே இது சாத்தியமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள உங்களையும் கிறிஸ்துவையும் இரண்டரை கலக்க வைக்கிறதா கிறிஸ்தவமா இருக்கிறது. பாருங்க, அவரே இந்த அவர் மாத்திரமே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும். என்னடா கொஞ்ச காலமா ஒரு வசனத்தை பார்த்துட்டு வர்றோம். யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவற்றை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்று எங்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். சோ சாதாரண மனுஷர் போல அல்ல, இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளையும் செய்ய முடியும், அதை பார்க்கிலும் மேலான கிரியைகளையும் செய்ய முடியும் என்று நாங்கள் முடிவெடுக்கல. தேவனே எங்களுக்கு அந்த அனுமதியை தந்திருக்கிறார். சோ யாருக்கு வருத்தமோ என்ன பிரச்சனையோ என்ன என்றாலும் துணிஞ்சு இந்த வசனத்தை நம்பி மற்றவர்களுக்காக ப்ரே பண்ணுங்க. எங்களோட வேலை ப்ரே பண்றதா, அதை செய்கிற தேவன் சொன்ன வார்த்தை ஒரு காலமும் கைவிட மாட்டார். அவர் அங்க கிரியை செய்கிறவரா இருக்கிறார். ஆமேன். சோ அவரை நம்பி சொல்றதான் எங்களோட வேலை. சோ அதுல சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சோ கிறிஸ்தவன் என்றால் சமாதானத்தாலே நிரம்பினவன். சமாதானம் தாரும், நிம்மதி தாரும், நிம்மதி எங்கே, சுகம் எங்கே என்று அலைகிற சாதாரண மதம் பிடிச்சாக்கல்ல. நாங்கள் சமாதான பிரபு எங்களுக்கு உங்களுக்கும் சமாதானத்தை உண்டாக்கி விட்டார். இதான் ஜெய் சொன்னார், நான் உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்து போகிறேன், அது உலகம் தாரதல்ல, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. சோ அப்படிப்பட்ட சமாதானம் என்ற என்ன, சந்தோஷம், சுகம், செழிப்பு, எல்லாம் பைனான்சியல் சவுண்ட், பைனான்சியல் சிஸ்டம், எல்லா விதத்திலும் ஒரு இடத்திலையும் நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், ஒரு இடத்திலும் எந்த குறைவும் இல்லாமல். இப்ப பாருங்க, எல்லாம் இருக்கலாம், ஒரு சின்ன தலையடிகானம் இந்தியா இரவு இல்லாமல் தூக்கத்துல முடியும். ஆனா அது ஒண்ணும் இல்லாமல் பரிபூர்ணமா வாழ்ற வாழ்க்கைய ஜேசுவோட சமாதானம் உங்களுக்கு தருகிறது என்று சொல்லிதான் சொல்லுது. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே, அப்ப அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் சிந்தினார், எங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. இதைத்தான் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை வருது என்றால் அந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்து எனக்காக முன்னமே வந்து செய்து முடிச்சுட்டாரா என்ற அறிவு உங்களுக்கு முக்கியம். அதான் எங்களை வாசிக்கிறது. எங்கள ஒரு பிளேமும் இல்லாமல் இருக்கணுமே என்றால் அவர் பிளேமே ஏற்றுக்கொண்டார். நான் விட்ட குறையை, நான் விட்ட தவறை, நான் செய்த பாவத்துக்கான தண்டனையை, அந்த பிளேமை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டபடியால உங்களுக்கு பிளேம் இல்லை. இப்ப இவர் தான் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை தந்தார். இதானப்ப நல்ல டீல். நாங்கள் செய்த எல்லா பிள்ளைகளும், உலகத்துல மனுஷன் விட்ட பிள்ளைகள் எல்லா அநியாயத்துக்கும் ஒருதராக வந்து எல்லாவற்றையும் அதுக்கான தண்டனைகளை, அதுக்கான பாடுகளை இவர் சுமந்து தீர்த்தார். ஆனபடியாத்தான் உங்களுக்கு தூக்கம் இல்லை, ஆனபடியாத்தான் நீங்கள் பிளவிட்டு இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது அவை எல்லாவற்றுக்குமான தண்டனையை அவர் சுமந்து தீர்த்தார். சோ இந்த டிரான்சாக்சனை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த டிரான்சாக்சனை தேங்க்யூ சொல்லுங்க. பாருங்க, சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனோட எங்களோட குழப்படி பண்ணி தெரிஞ்ச எங்களை தேவனோட சமாதானமாக்குறது அவர் சிலுவையில சிந்தின ரத்தமாக இருக்கிறது. இதுக்காக இந்த வசனத்தை தான் மெசேஜ். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினாலே மனதிலே சத்துருக்களாய் பொல்லாதாக்களா இருந்தோம். தேவனுக்கே சத்துரு, எனிமி. சத்துருக்களாய் இருந்த உங்களை, பாஸ்ட் டென்ஸ், முந்தி இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். பாருங்க, இப்படி இருந்தமா எங்களை இப்படி பரிசுத்தராக மாற்றலாம். பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இதான் கேள்வி, இதான் வசனம் தான் தேவன். இந்த வசனத்தை மீறி தேவனால உங்களுக்கு வந்து அடிக்க மேலாது, உங்களுக்கு தண்டனை தர முடியாது. இந்த வார்த்தைக்கு உட்பட்டவர் தேவன். அவர் சொல்றார், கவனிச்சு கேளுங்க. வாழ்க்கையில என்ன பிழை விட்டாலும் சரி, என்ன தவறு விட்டாலும் சரி, இதுக்குள்ள ஒரு விடுதலை இருக்கு. என்னென்றால், முன்னத்தான் அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே, துர்க்கிரியா பொல்லாத வேலைகளினாலே மனதிலே சத்துருக்களாய், மனசாலேயே பொல்லாதாக்கள் நாங்கள், சத்துருக்கள எதிரிகளாய் இருந்த, இருந்த உங்களையும். உலகத்துல பிறந்த இவனும் அதே சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து முடிச்சாயிற்று. போய் பிசிக்கலா தொட வேண்டிய அவசியம் இல்லை, மனசுல நச்சாலே அது பெரிய பாவம். ஒரு பாவங்கானும் உங்களை நித்தியமாக நரகத்துக்கு தள்ள. அப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பாவிகள். பைபிள் சொல்லுது எல்லோரும்
தேவ மகிமையற்றி பாவிகளாக இருந்தார்கள் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருச்சு. இன்றைக்கு பிறந்த பிள்ளையும் பாவம் ஆளுகை செய்து. அப்படிப்பட்ட ஒரு 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 பொல்லாத இடத்துல பாதிக்கப்பட்ட பயங்கரமான நரகத்துக்கு போகக்கூடிய நிலையில உலகத்துல பிறந்த எல்லாரும் இருந்தார். ஆனா அந்த நிலையில இருக்க தேவன் தன்னுடைய மகனை அனுப்பி எங்களை நாங்கள் பிளேம் பண்ண குற்றம் சாட்டப்பட வேண்டிய எங்களுக்கு அவ்வளவு குற்றத்தையும் ஜேசு மீது சுமத்தினார். ஆனபடியால உங்களுக்கு குற்றம் இல்லை, உங்களுக்கு தண்டனை இல்லை. அதான் சொல்லுது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாம் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். உலகத்துல எல்லா மதமும் அலையுது, விரதம் பிடிக்குது, வெள்ள வேட்டி கட்டுது, வருங்காலோட நிக்குது, காவடி எடுக்குது, புடிஸ்டா மொட்டை அடிக்கிறான், சாப்பிடாம கிடக்குறான், அந்த உத்த துணியோட திரிகிறான். ஒவ்வொரு மதங்களும் தங்களை சுத்திகரிக்கிறாக்கு இவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா இங்க இலவசமாக இந்த கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலை சீரியஸாக நீங்கள் நானும் நம்பும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்புல முதலாவது உங்களுக்கு வாரது பரிசுத்தராக்கப்படுகிறீர்கள். சிகரெட்டை விட்டபடியால களவு களவு எடுக்காதபடியால பரிசுத்தர் அல்ல, அவராலே பரிசுத்தர் ஆக்கப்படுகிற ஒரு ஃப்ரீ கிஃப்ட். ஒரு குடும்பத்துல பிறந்தால் எங்களுடைய அப்பாட சேனையும் என்னோட வந்து ஒட்டுறது போல கிறிஸ்துக்குள்ள பிறந்தபடியினால பரிசுத்தம் என்பது உங்களோட பிறப்பின் ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பிறப்பு அப்படி. இப்ப ரோயல் ஃபேமிலியில எக்ஸாம் எழுதியோ அல்லது படிச்சோ நல்ல வடிவா இருந்தோ போய் அந்த குடும்பத்துல சேரலாது. அந்த குடும்பத்துல பிறந்தாதான் நீ அந்த குடும்பத்துல சேர்மதி. அதுபோல நீங்கள் நானும் மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறக்கும் பொழுதே திருத்துவ குடும்பத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் குடும்பத்தில் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். அந்த பிறப்பிலேயே நீங்கள் பரிசுத்தர் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். பாருங்கள், முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை, முந்திதான் இருந்த. வேதம் என்ன சொல்லுதோ அதான் ரியல். வேதம் ஒரு கண்ணாடி மாதிரி. இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறேன், இது தாடி நிறைச்சிருக்க கண்ணாடி சொன்னால் கண்ணாடியோட சண்டைக்கு போறீங்க என்ற கண்ணாடி உள்ளதை சொல்லுது. இந்த வேதம் என்கின்ற கண்ணாடி உங்களுக்கு உங்களோட உண்மையை பற்றி சொல்லுது. உங்களுக்கு இந்த வேதத்தை அறியும் பொழுதுதான் உண்மையாகவே நான் யார், எங்கே இருந்து பிறந்தேன், எங்கே போறேன், எனக்கு இப்போ உள்ள வல்லமே என்ன, நான் அசுத்தமா பரிசுத்தமா என்ற எதிர்கால ஒரு சாத்திரம் மாதிரி ஆண்டர் சொல்ற உனக்கு இப்படி 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 இருக்கு என்ன சொல்ற. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாம் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். ஹல்லேலூயா. கிறிஸ்டியனுக்கு தெரியாது, போப்புக்கே தெரியாது, போட்டாரோ தெரியல, போப்புக்கே தெரியாது நான் இப்பொழுது பரிசுத்தனா இல்லையாண்டு. நீங்களுக்கு நானும் இந்த வேதத்தை அறிஞ்ச நாங்கள் முறையின்படி அறிஞ்ச எங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்தரா இருப்பதனால்தான் மற்றாக்களுக்கு ப்ரே பண்ணிக்க அது 100% நடக்கும். ஏனென்றா இந்த வசனம் உங்களை பரிசுத்தராக மாற்றியது. அதை அறிந்து விட்டீர்கள், நம்புறீர்கள். ஏன்னா வசனத்துல வேதத்தில் உள்ளதை நம்புறத தவிர எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை. ரைட், பாருங்க. சோ முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாம் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கிறார். இதுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற நற்செய்திதான். என்ன சொல்லுங்க, தட்டி தவறு நாங்கள் ஒரு பிள்ளை விட்ட நான் உண்மை ஒரு விஷயத்த சொல்றேன். இன்றைக்கு காலையில ஒரு சின்ன ஏதோ ஒரு எனக்கு சின்ன மோட் போய் நான் சும்மா சொல்றேன். காலமே வெளில 5 மணிக்கு சாந்தி சிஸ்டர் எனக்கு டீ தர்றவா கொஞ்சம் பிந்தி போச்சு. எனக்கு டக்குன்னு கோவம், நான் சும்மா தாட்டி விட்டேன், சும்மா இந்த டீயும் பண்ணாங்க. பிறகு எனக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சு. ஐயோ, அப்படி 5 மணிக்கு கிளம்பி ஒவ்வொரு நாளும் டீயும் பிரேக்ஃபாஸ்ட் தாரேன், இதுல நான் பேசி விட்டேனே. அது அப்ப ஆள் சொல்லி பாஸ்டர் கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல அது இன்னும் கோவம் வந்துட்டு. சும்மா நீங்க கதைச்சல பிரச்சனை வேண்டாம், பேசிப்படு. ஆனா இந்த மனசு சரியா நொந்து போச்சு. என்ன பேவையில பார்த்தேன்டா, இது பிள்ளை. பைபிள் சொல்லுது, ஒரு உங்க சகோதரனே யாரையோ முட்டாள் என்று சொன்னா நீ எதி நரகத்துக்கு ஏதுவானா, நீ நரகத்துக்கு போகக்கூடிய ஆள். அப்போ வேதத்தின்படி பிள்ளை. ஆனா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபடியால என்னை நான் விட்ட இந்த பிள்ளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் என்ன பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்கிலீஷ்ல வாசிக்கிறார். And you were sometimes alternated and enemies in your mind, wicked in the words. எங்கேப்பா in the body of flesh through death to present you holy and unblameable. என்றால் குற்றம் சாட்டப்பட முடியாதவன் நான். ஏன்? அவர் என்னுடைய குற்றத்தை சுமந்து கொண்டார். He took the blame. நாங்க செய்ய போற எல்லாம் இதானப்பா எனக்கு அந்த முழுக்க சோ ஆண்டவரை நச்சு 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 இரண்டா இல்லாட்டி எனக்கு என்ன இந்த பிள்ளைக்கு இது தண்டனை. எவ்வளவு நேரம் அழுகிறது, அல்ல எவ்வளவு நேரம் மன்னிப்பு கேட்கிறது, என்ன செய்கிறது? யூ மேட் அ மிஸ்டேக். இதே யார் சுமந்து தீர்த்தாருண்டா அவர்.
என்ன திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க, இதுல கவனிச்சு கேளுங்கப்பா. கட்டி தவிர நாங்க பிள்ளை விடுவோம், அந்த பிள்ளைய கூடி அவர் ஏற்றுக்கொண்டார். இதாதான் ஜேசு கிறிஸ்துல நாங்கள் இனிமேல் என்று அன்புப்படுகிறோம். இல்லாட்டி யார் ஒரு பிள்ளை விட்டா அதுக்கு என்ன தண்டனை உண்டு. எப்படி அதை அவர் பெற்றுக்கொண்டார் பாருங்க. முன்னே அந்நியராயும் தூக்கினாலே மனதிலே சத்துருக்களாம் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் இந்த குற்றத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நான் விட்டதுக்கான பிளேமை என்ன, இப்ப நான் என்ன பிளேம் பண்ணலாது, எந்த பிளேமை அவர் எடுத்துக்கொண்டார். நான் விட்ட பிள்ளையை அவர் சுமந்து கொண்டார். ஆனபடியால நீ ஃப்ரீ. இப்ப என்ன சொல்லுங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சபடியால நான் தப்பினேன், சந்தோஷமா சிரிதேன். ஒரு வசனத்தை கண்ட உடனே நான் விடுதலையாவிட்டனோ, ஆண்டவரே நான் விட்ட இந்த பிள்ளையை நீ சுமந்தீர், தேங்க்யூ லார்ட். இது தெரியாட்டில் இந்த குற்ற மனச்சாட்சி இருக்கல்லோ ஆழ முடிச்சு போடும். இந்த பெரும்பாலான வருத்தம் வியாதிகள் வார சனங்களை பாத்தீங்கன்னா ரிசர்ச் சொல்லுது, ஏதோ இடத்துல பிளவிட்டிருப்பாங்க, ஏதோ இடத்துல ஒரு குற்றம் தன்னைத்தானே மன்னிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே உங்களை நீங்களே மன்னிக்காட்டு உங்களோட வாழ்க்கை முடிஞ்சது. எங்க போய் ஒழிப்பியல், உலகத்துல எந்த மூலையில பதங்குவியல். சோ ஆண்டவர் இதான் இதுக்குள்ள உள்ள விடுதலை. நான் தட்டி தவறி பிள்ளை விட்டாலும், நான் வழக்கம் அப்படி பிள்ளை விடுற ஆள் இல்லை. தட்டி தவறி ஏதோ ஒரு மூட் ஸ்விங்ல செய்தாலும் அந்த பிளேமை அவர் தான் ஏற்றுக்கொண்டார். அதான் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தை, இதுதான் ஜேசுட மரணம். ஜேசுட மரணம் தான் நற்செய்தி. ஜேசு சாகாட்டி நான் செத்திருப்பேன். புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஜேசுவின் நற்செய்தியை பல பேர் அறிகிறீர்கள். சில பேர் நினைக்கிறோம்டா ஒரு ஒழுக்கமா நல்லவனா வாழ்றபடியால ஒரு காலத்துல கர்த்தர் உதவி செய்வார். அது இல்லை. ஜேசு கிறிஸ்து வந்து உங்களோட இடத்தை, மனுஷன் இடத்தை தான் எடுத்து தன்னுடைய இடத்தை தந்துட்டார். நாங்கள் தட்டி தவறி பிளவிட்டாலும் அதுக்கான தண்டனையை ஏற்கனவே 2025 வருஷத்துக்கு முதலே சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்தார். சோ அப்ப நான் இன்றைக்கு விட்ட பிள்ளை அது கணக்கிலே இல்லை, அதையும் அவர் சுமந்தார். அல்லேலூயா. அதை நெக்கல ரொம்ப ஆண்டவற்ற அன்பை குறிச்சு ரொம்ப இந்த முழுக்க அப்படியே இதுல கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, அதான் இந்த வசனம் வந்து என்னோட பேசிச்சுது. அவர் என்னுடைய குற்றத்தை சுமந்தார். அப்ப நான் குற்றமற்றவன், நான் தான் பிளவிட்டேன். ஆனா என்னுடைய குற்றத்தை அவர் சுமந்தார். குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது புறவாக்கினார். So you can sleep well. Thank you அப்பா. நான் தெரியா பேசுனதுக்காக நன்றி. இதற்கான தண்டனையை, இதுக்கான பிளேமை நீர் ஏற்றுக்கொண்டீரே ஜேசு கிறிஸ்துவே, உனக்கு கோடான கோடி சோஸ்திரம். ஹல்லேலூயா. இதுதானப்பா கிறிஸ்டியானிட்டி. ஒவ்வொரு செக்கனுமே என்ன தட்டித்தவறி பிளவுற ஆக்கள் இல்ல, தட்டித்தவறி ஏதாவது வாய் தவறி நடந்தாலும் அதுக்கான பிழையை, அந்த பிளேமை தான் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. இதோட இன்னொரு வசனம் கண்டன கலாத்தியர் வாங்க, எவ்வளவு நேரம் இருக்கு? 15 minutes. வாங்க, கலாத்தியர் அறிந்து கொள்ளுங்க. எந்த வித குற்ற மனச்சாட்சியும், எந்த வித பரிசுத்த குறைச்சல், நான் சரியா பிள்ளையாண்ட இந்த கேள்வியும் கேட்காதீங்க. அவர் உங்களுக்கு தன்னுடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே உங்களுக்கு ஒன்றை இலவசமாக தந்தார். முதலாவது, நீ குற்றமற்றவன். நீ செய்த குற்றம் எல்லாவற்றைக்குமான தண்டனையை அவர் சுமந்து தீர்த்து உன்னை குற்றமற்றவன் என்று வைத்திருக்கிறார். அடுத்தது, நீ பரிசுத்தன். ஏனென்றால் அவர் உன்னுடைய பாவங்கள் அத்தனை சுமந்து தீர்த்தபடினால் நீ பரிசுத்தமாக இருக்கிறது, உனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் ஆக இருக்கிறது. அடுத்தது, கண்டிக்கப்படாதவர்களும் உங்களை யாரும் கண்டிக்க முடியாது. உங்களை என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. நாங்க சில வேளை நாங்கள் விட்டபடியே நாங்களே மன்னிக்காமட்டா செத்தான். இப்ப தன்னைத்தானே மன்னிக்காதவர்கள் மற்றாக்கள் சொல்லப்பட்ட இன்னும் மன்னிக்காம இருப்பாங்க. அது அழிவு. மன்னிப்பு இல்லையோ அங்க பிசாசு நின்று எல்லா துக்கம், கவலை, மரணம், வியாதி, வருத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்சு விட்டுருவாங்க. ஆனா இது நான் பரிசுத்தன், கண்டிக்கப்பட முடியாதவன், குற்றஞ்சாட்டப்பட முடியாதவன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு பர்சனலா எடுத்துக்கொள்ளுங்க, எனக்காக தன்னுடைய சொந்த மரணத்தினாலே இப்பொழுது என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தட்டித்தவறி ஏதாவது எரிஞ்சு விழுந்த புள்ளியலோடையோ புருஷனோடையோ வைஃபோடைய ஏதோ ஒரு இடத்துல பாஞ்சு விட்டீங்க, இன்றைக்கு நான் காலமே நடந்த மாதிரி ஏதாவது துள்ளி குத்தி விட்டீங்கடா, அப்புறம் மனச்சாட்சி குத்து நீ செய்த சரியோண்டு. அதுக்கு கிறிஸ்துக்குள்ள இல்லாட்டில் என்ன செய்யறது? தலையில குட்டுறதா அல்ல அழுகிறதா? இது உங்கள் செய்த பிழைக்கான கிளியரன்ஸை இது தரும்.
இந்த இயேசு கிறிஸ்துவின் வசனம் சொல்லுது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாம் இருந்த உங்களை பரிசுத்தராகவும், இது உங்களோட ஆவியில வந்து இந்த வார்த்தை கலக்கட்டும், எப்பொழுதும் சிரிச்சபடி இருக்கலாம், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். வசனம் சொல்லுது, யூ ஓகே, ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார், டோன்ட் வரி, நான் உனக்காக நீ செய்த பிள்ளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்ப வாங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலேசியன்ஸ் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். மனுஷன் மூலமாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பாருங்க, இதான் சுவிசேஷம். மனுஷராலும் அல்ல, மனுஷர் ஏதாவது செய்து நல்லது செய்தால மோட்சம் கிடைச்ச இல்ல, எங்கட பங்கு ஒன்றுமே இல்லை. பைபிள் சொல்றது, மனுஷர் எல்லாரும் பாவங்களும் அக்கிரமத்திலும் மரித்துள்ள இந்த உங்களை உயிர்ப்பித்தார். செத்து கிடந்த பிரேதங்களாக இருந்தோம், அவர் இரக்கம் கொண்டு எங்களை உயிர்ப்பித்தார். அப்ப எங்களை மனுஷர்கிட்ட பிரேதம் என்னென்று கண்ட்ரிபியூட் பண்ண, பிரேதத்தால் ஒன்றும் செய்யலாது, பிரேதமாக இருந்த வேண்டு வேதம் சொல்லுது. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, ஜேசு கிறிஸ்துவினார். சொல்லுங்க, ஜேசு கிறிஸ்து, அவர்தான் கூட வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் ஒரே ஒரு வழி. அப்ப ஜேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனார். இதுதான் ரட்சிப்புக்கு என்ன? கர்த்தராகிய ஜேசுவை உன் ஆண்டவர் என்று வாய் விட்டு சொல்லு, தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்துல நம்ப. அவ்வளவுதான். என்றா நோமலா நம்ப மாட்டோம், ஒரு ஆள் செத்தால் உயிரோடு எழுப்பினா நம்பவே மாட்டோம். ஆனா வேதம் சொல்றது, ஜேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அடுத்தது, அவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் உனக்காக மரித்தார், அவர்தான் கர்த்தர் என்று சொல். ரெண்டும் இணையத்துல நீங்க உங்களுக்கு கொண்டு நடக்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உள்ள கொண்டு வைக்கிறார். விடுவிக்க சுகம், விடுதலை, சந்தோஷம், செழிப்பு, பாதுகாப்பு, வர வர மகிமை பொருந்திய வாழ்க்கை இலவசமா இதுக்கு இருக்கப்பா. இது ஒரு மதம் இல்லை, இது ஒரு நல்ல வாழ்வு. அதான் சொல்லுது. அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் அப்படியே வந்து பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்க. கிருபை வரும் பொழுது, சமாதானம் வரும் பொழுது ஆமேன் என்று பெற்றுக்கொள்ள பழகுங்க. ஏனென்றா உங்களுக்கு வேணும், அந்த கிருபை வேணும். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற, இதான் முக்கியமான வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. சோ உலகத்துல பொல்லாத பிரபஞ்சம் இருக்கு. இந்த மரணம், கஷ்டம், கவலை, தூக்கம், டிப்ரெஷன், ஒப்ரெஷன், உலகத்துக்குள்ளால போகுது தெரியுமா? வருத்தம், வியாதி, சொல்ல முடியாத வருத்தங்கள், வியாதிகள் அப்படி பெருகி கொண்டே போகுது. நாளைக்கு இருப்பனுன்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு குவெஸ்டியன் மார்க் இருக்கு. அது என்னன்னா பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத பிசாசு பிடிச்ச உலகம். அதுல இந்த என்ன இருக்க, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப எங்களுடைய பாவங்களுக்கு எங்களோட பாவங்களால் நாங்கள் நரகத்துக்கு போகணும் என்றதுக்காக, அதுல இருந்து விடுவிக்கணும் என்றதுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இதான் நற்செய்தி. இல்லாட்டி உலகத்தோட எல்லாருக்கும் நரகம் தான். மில்லி செகண்ட் சில பிள்ளை விட்டுட்டு போவோம், அதுக்கு பதில் இல்லை. இந்த உலகத்துல செய்ய பாவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல பலி செலுத்தப்படுகிறது, பரிகாரியாக இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தான் உங்களுடைய இந்த பாவங்களை இல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஆமேன். சோ அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோ அவர் ஒப்பு கொடுத்தார், நான் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன், எங்களுடைய பாவங்கள்ல இருந்தும் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். இதை கவனிச்சு கொள்ளுங்க, இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அடிக்கடி இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து என்னை விடுவிக்கும் படிக்கும், நம்முடைய பாவங்கள்ல இருந்து விடுவிக்கும் படிக்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு என்றுமுள்ள சதாகாலங்களும் மகிமை உண்டாவதாக. வேற மார்க் பண்ணி வச்சிருக்கேன், கலாசியர் 1:16. 1:16 தம்முடைய ஓகே சரி, ஐ திங்க் டைம் இஸ் அப் நினைக்கிறேன். அறிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் பாவத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை, உங்களோட அக்கிரமத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை, மற்றது உலகத்தின் பொல்லாத பிரபஞ்சம் பிசாசை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே உங்களை விடுவித்து பரிசுத்தராகவும்
குற்றமற்றவர்களாகவும். ஸோ டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். பிளேம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளாங்க. டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்பட முடியாதவர்களாக எக்காரணத்தை கொண்டும் உங்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ இந்த உலகத்துல யாருக்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் நீங்கள் நம்புகிற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன். இதை அறியும் பொழுது இந்த விடுதலை பொழுது நான் ஓடி போய் நாளைக்கும் பாவம் செய்யறது இல்லை. நான் நாளைக்கும் போய் நேற்று விட்ட குலப்படியே செய்கிறது இல்லை. இந்த அன்பு, இந்த தேவ அன்பு என்னை குணப்படுத்தும்படி வாங்க ரோமர். இந்த அன்பு தான் அவர் என்ன மன்னிச்சிட்டார். நான் விட்ட பிள்ளைக்கு அந்த பிளேமே தான் தூக்கி சுமந்தார் என்னும் பொழுது ஜேசுவில் உள்ள அன்பு சரியா கூடுது. நான் இனிமே இப்படியான பிள்ளைகள் விடுவனும் விட மாட்டேன். ஏனென்றா இந்த அன்பு என்னை அதான் சொல்லுது ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணுகிறாயோ? Goodness of God leadeth thee to repentance. தேவனுடைய அன்பு. இப்ப இந்த ஜேசு நான் இன்றைக்கு விட்ட பிழையையும் அவர் பிளேமை தான் ஏற்றுக்கொண்டபடியால நான் தப்பினேன். இல்லாட்டி நான் எங்க போறேன்? நரகமா? இதை அறியும் பொழுது இந்த தேவ அன்பு இருக்கல்லோ, இந்த தேவ தயவு என்னை குணப்படுத்தும்படி, என்னை சரியாக நடத்தும்படி என்னை ஏவுதான். அல்லேலூயா. தேவ கோபம் இல்ல. பிள்ளைகளுக்கு தலைகளை கட்டி போட்டு அடிச்சு பாருங்க, குழப்படி இல்லாது. பட் அன்பில காட்டுங்கோ, அவன் தப்புவான். அன்புதான் உலகத்துல எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பலம். ஏனென்றால் அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கும் எனக்கும் செய்து காட்டினார். அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. அல்லேலூயா. இப்பொழுதே பிதாவுக்கு முன்பாக உங்களை குற்றமற்றவர்கள், பரிசுத்தம், கண்டிக்கப்படாதவர்களாக மாற்றிவிட்டார் இயேசுவின் நாமத்தினாலே. தட்டி தவறி எதிராக பிள்ளை விட்டுறீங்களா? இந்த வசனத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது உங்கள குற்றஞ்சாட்டப்பட வேண்டிய உங்களோட குற்றச்சாட்டுதலை அவர் தானே ஏற்றுக்கொண்டார். நீங்கள் தான் பிளேம் பண்ணப்பட வேண்டிய ஆக்கள். இந்த பிளேமை அவர் தூக்கி சுமந்தார். இதுதான் விடுதலைக்கான ஒரே வழி. இது இல்லாடி பிசாசோ உனக்கு தெரியுமா, நீ அப்படி செய்தா இப்படி செய்யா, அது நீ பாஸ்டரா இப்படி செய்யலாமா, நீ உனக்கு தெரியாது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாயை, நீ ஓடு, நீ திருந்த மாட்டா என்று சொல்லி பிசாசு சாத்துன்னு சாத்திடுவான். அப்படி சாத்தினால் உங்களால மற்றவர்களுக்கு ப்ரே பண்ண இயலாது. உங்களை தேவனை விட்டே ஓடிடுவீங்க. நான் பிழை விட்டு நான் எப்படி அப்பா அம்மாவோட சமூகத்தில் வர வேண்டான்னு சொல்ல இல்லை. நீ பிழை விடுவான்னு தெரிஞ்சுதான் உன்னுடைய பிளேமை நான் சுமந்து கொண்டேன் இயேசுவின் நாமத்தினாலே. சோ பிரைஸ் தி லார்ட். வாங்க நீங்கள் செய்யுங்க. 2 விஷயம் உண்டு. சுரேகாட ஹஸ்பண்ட் செந்துரன் அண்ணா சீலன் பாஸ்டவே, மற்றது சகோதரி நீரோட கசினம் பாஸ்டவேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரே பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆத்மாக்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, நீ சொன்னீர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் உலகங்களை தாங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழான நரகத்திலும் வேலை செய்கிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த சீலன் பிரதற்ற ஆத்மாவை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்குள் உட்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதுபோல நிறுவன கசினையும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்குள் உட்படுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, எங்களுடைய பலம் அல்ல, உம்முடைய இயேசுவின் நாமம் என்கின்ற பலம். அது பரலோகமும் பூமியும் பாதாளமும் நடங்குகிற முழங்கால் படுகிற நாமம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாமத்தினாலே இந்த ஆத்மாக்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து இளைப்பாறுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாங்க பாஸ்டர் ஜான் வந்து முடிச்சு வைங்க. ஹல்லேலூயா. அந்த முறையை முடிச்சு வைங்க. வாங்க, நீங்க நடத்தபடியா ஃபுல்லா செய்யுங்க. நன்றி தாப்பனே, இன்றைக்கு தந்த நேரத்துக்காக நமக்கு சூத்திரம் அப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பயிரவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நமக்கு சூத்திரம் அப்பா. உங்களுடைய சத்தியம், உங்களுடைய வேதம் எங்களை வாயை விட்டு பிரியாமல் இருப்பதா, அதை நாம் தினமும் தியானிப்போமா.
இரவும் பாலும் உங்களோட வசனத்தை தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன பிரகாரம் சத்தியத்தையே நாங்கள் நாடுகிறோம்ப்பா. சத்தியம் ஒருவனை விடுதலையாக்கும் என்று உங்களுடைய திருவசனம் சொல்லி இருக்கிறது. அதன்படியும் நாங்கள் நடக்கவும், இந்த வசனப்படியும் நாங்கள் செயலாற்றவும், நீர் எங்களுக்காக நீர் மரித்தீரே, நீர் சிலுவையிலே, நீ கல்வாரியிலே நீர் பெற்ற ஜெயம் அது எங்களுடையப்பா. நீர் எங்களை குற்றங்களை மன்னித்து எங்களது நீடியப்பா. நாங்கள் குற்ற மனசாட்சி உள்ளவராக இராமல் நீர் எங்களுக்கு ஏதாவது சிலுவையிலே செய்து முடித்தீர். அதுக்காக நன்றி தகப்பனே. அதுக்காக நாங்கள் பாவம் செய்யாமல் இருப்போமாக. நன்றி. மீண்டும் எங்களை இந்த சந்தர்ப்பத்தை தந்ததும் இந்த நேரத்தை தந்ததும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். நன்றி அப்பா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். நாங்க ஃப்ரைடே சந்திப்போம். மற்ற எங்களோட புத்தகங்கள் இருக்கு, எங்களோட வெப்சைட்கள் இருக்கு, வந்து பாருங்க. இந்த வெப்சைட்ல அந்த லிங்க் எல்லாம் நான் போட்டுருக்கோம், திரும்ப ஷேர் பண்ணி வரோம் பாருங்க. இந்த எல்லா இதுவும் உங்களுக்கு ஈஸியா வாசிக்கிற மாதிரி எங்களோட போஸ்ட் அது எல்லாமே இருக்குது, வந்து பாருங்க. நீங்க இதுல ஏதாவது எங்களோட சேர்ந்து ஊழியஞ்சவனா வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அதுக்குரிய உங்களுக்கு நாலேஜ் இருந்தா வந்து இணைஞ்சு கொண்டா நான் சில வேலைகள் எல்லாம் சேர்ந்து செய்யலாம். வந்து வாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்றது என்ன இருந்தாலும் நீங்க வந்து பங்கு எல்லாம் நீங்க கேளுங்க. பாஸோட வச்சு நாங்கள் அதில் இந்த ஊழியத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நான் ஆர்டிக்கல் எழுதலமெண்டா, உங்களுக்கு செய்திகள் எழுதலமெண்டா, ப்ரிப்பேர் பண்ணி எழுதினீங்கன்னா அதை போடலாம். நாங்கள் எங்களுடைய இதில் எங்களோட போஸ்ட்ல போடலாம், வெப்சைட்லேயே போடலாம். எல்லாம் மாசிக்க மாதிரி அதை வச்சுக்கலாம். மற்றது புத்தகங்கள் இன்னும் நாங்கள் வெளியிட்டோம். இன்னும் நீங்களும் அதை எழுத முடியுமெண்டா ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள் மாதிரி ஏதாண்டு தானே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எழுதிட்டு எங்களோட ஷேர் பண்ணால் நாங்கள் அதில் பார்த்துடலாம். பாட்டுகள் படிக்கக்கூடியார்கள், பாட்டு எழுதக்கூடியார்கள், அதெல்லாம் செய்துட்டு எங்களோட சேர்ந்து இந்த ஊழியத்தை வளர்றதுக்கு நீங்க உதவி செய்யலாம். பங்கெடுங்க. மெசேஜ்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுங்க. ஃப்ரைடே வந்து புதுசா பேசுங்க. நீங்க யாராவது உங்களுக்கு படிக்க என்னைக்கே உங்களுக்கு கற்றுக்கொள்றதால வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஒருவருக்கு சொல்லி வேதம் சொல்லுது. ஆகவே ஃப்ரைடே சந்திப்போம். வந்து உங்க சாட்சிகள் எல்லாம் கொண்டு பேசுங்க, சத்தியங்களை பேசலாம். சொல்ல இருந்தா வாங்க, ப்ரேயர் இருந்தா வாங்க, இல்லாட்டி ஃப்ரைடே சந்திப்போம். பாஸ்டர் மைன், எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். கேக்குதா பாஸ்டர்? சொல்லுங்க, கேக்குது. எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பாஸ்டர். இந்த சிஸ்டர் ஷிரானிக்கு அவங்க திடீர்னு ஒரு பேக் பெயின் வந்து ஒழும்பும் இருக்க இயலாது. அப்ப இன்றைக்கு தன்னை ஜெபத்துல தாங்க சொல்லி உங்களுக்கு கேட்க சொல்லி சொன்னா. எல்லாரும் கரங்களை ஏத்துங்க, ப்ரே பண்ணுவோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தை அனுப்பி குணமாக்குற ஊழியத்தை தந்ததுக்காக நன்றி. மத்திய 10 எடுக்கிறோம். நீர் சீசர்களை வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் எங்களுக்கு தந்த அதிகாரத்துக்காக நன்றி. தோற்று போன பிசாசே, இந்த பேக் பெயினை கொண்டு வர்ற பிசாசே, எல்லா பேக் பெயின், சரீரத்துள்ள வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஷிராணி சிஸ்டரை விட்டு அகன்றோப்பா, திரும்பி வராதே. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிபூர்ண சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நன்றி தகப்பனே. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எங்களை நேசித்து எங்களுக்குள் இருந்து நீ நடப்பிக்கிற மிகுந்த வல்லமை உள்ள ஊழியத்துக்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாய்.